கலைஞர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். ஒரு பகுதியாக ஊழாவளி பகுதி மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்த நோக்கம் என்னவென்றால், எங்களுடைய தமிழ் மக்கள் விடுதலை கட்சியுடைய தலைவர்கள் பேசி பேசி பயிற்சியிலே உச்சகட்ட பேச்சாளர்களாக கடந்த காலங்களிலே தமிழக கட்சியை தூக்கி நிறுத்திய சொல்வின் செல்வர் ராஜதுரை போன்ற தலைவர்கள் மீண்டும் இந்த மண்ணிலே உருவாக வேண்டும் என்பதுதான் முதல் காரணம். அடுத்ததாக மட்டக்களப்பையும் கிழக்கையும் காப்பாற்றக்கூடிய ஒரு கட்டமைப்பிலே கட்டமைக்கப்பட்டு வளர்ந்து வருகிறது. எங்களை தளர்ந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு இயக்கம் தமிழ் மக்கள் விடுதலை கட்சி இயக்கம் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி உற்சாகப்படுத்துவது இந்த கூட்டத்தின் நோக்கம். அதிலே விசேட நோக்கம்தான் வருகிற 21ஆம் தேதி இந்த நாட்டை மீண்டும் ஜனநாயக முறையிலே மக்கள் ஆணையோடு பொறுப்பேற்க இருக்கிற ஜனாதிபதிக்கு நீங்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களுடைய காதுகளிலே செய்திகள் சொல்லுகிற பிரதானமான நோக்காக இருக்கிறது. அந்த அடிப்படையில் எதிர்வரும் 21ஆம் தேதி நாடு பூராகவும் மக்கள் வாக்களிக்க போகிறார்கள். நாங்கள் எல்லோரும் ஆர்வம் கூறியிருக்கிறோம், எங்கள் உறுதிய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிப்பதனூடாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி உங்களுடைய வாக்கை மீண்டும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மாற்றி மக்கள் பணி ஆற்றும் என்று நாங்கள் ஒரு பேர் இயக்கமாக கிழக்கு மாகாணம் பூராக சொல்லுகிறோம். அதுபோல இந்த நாட்டில் இருக்கிற ஏனைய போட்டியாளர்கள் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஒன்று மொட்டு, எங்களுடைய நண்பர் நாமல் ராஜபக்ஷ. அவர் வென்றால் மட்டக்களப்பிலே அவரோடு இணைந்து பணியாற்றுவது யார் என்றால் உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. அடுத்தது தேசிய மக்கள் சக்தியா, அவர் வென்றார் என்று வைத்துக் கொள்வோம். அவரோடு சேர்ந்து இந்த மாகாணத்தை கட்டியிருப்பது யார்? பாருங்கள், இன்று ஒரு பெரிய அறிவித்தலை விட்டிருக்கிறார். அம்பிலிப்பிட்டிய சுமண தேரர் பகிரங்க அழைப்பு, அனுர திசாநாயக்காவின் வெற்றிக்காக நாட்டு மக்கள் அனைவரும் அணிதிரள்வோம் என்று விட்டிருக்கிறார். மட்டக்களப்பிலே ஒரு சாதுவாக இருந்து மக்களை வழிபடுத்த வேண்டியவர் ரவுடிகள் போல எல்லா பிரதேசங்களுக்கு சென்று பிரதேசியர்களை அச்சுறுத்தி வீதியோரங்களிலே ரவுடித்தனம் பண்ணிய ஒரு ரவுடியாக மட்டக்களப்பு மக்களால் கணிக்கப்பட்டிருக்கிறவரா? அனுரகுமார் திசாநாயக்கா வந்தால் வந்து இந்த மாவட்டத்திலே பணியாற்றுவது, அல்லது இந்த எல்லா வார்களிலும் மாசம் ஒன்றுக்கு 50 ரூபாய் லஞ்சம் பெற்ற ஆரம்பதியிலே பிறந்து இன்னமும் ஆரம்பதி மண்ணுக்கு சாமக்கலா இருக்கிற துஷாதரனா எல்லா வாக்காளையும் கேட்டா தெரியும். லஞ்ச ஊழலை ஒழிக்க போறோம் என்று அவருடைய வீட்டிலே வந்து கந்துரட்டி உள்ளாடை இணைந்தவர் வந்து கூட்டம் வைத்திருக்கிறார். அவரா இந்த மாவட்டத்துக்கு பணியாற்றுவது? அல்லது இன்னும் ஒருவரை பார்த்தேன், படித்த மேதாவி என்று சொல்லுகிற ஒருவரை பார்த்தேன். யுத்தம் முடிந்த கையோடு உலக வங்கி திட்டத்திலே கிழக்கு மாகாணம், முக்கியமாக இந்த மாகாணம் உயர்ச்சி பெற வேண்டுமாக இருந்தால் விவசாயத்துறை மேம்பட வேண்டும். விவசாயத்துறை மேம்பட வேண்டும் என்றால் தொழில்நுட்பத்தோடு விஞ்ஞானம் பூத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு மண்ணெல்லாம் எங்களுடைய மண்ணை செக் பண்ணி அதில் என்னென்ன சேர்க்கப்பட வேண்டும், யூரியா சேர்க்கப்பட வேண்டுமா, உப்பு சேர்க்கப்பட வேண்டுமா, மாற்றம் சேர்க்கப்பட வேண்டுமா, அல்லது எந்த பயிர் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு உலக வங்கி திட்டத்திலே மண்ணை பறிப்பதற்கான ஒரு மெஷினரியும் வாகனமும் வாங்கப்பட்டிருந்தது.
அப்பொழுதோ நான் முதலமைச்சராக இருந்தேன். கோழி குஞ்சுகளும் வெளி மாவட்டத்தில் இருந்து வருகிறது. ஏன் அப்பா இதில் நாங்கள் பயிற்சி கொடுக்க முடியாது, ஏன் நாம யூரியா ஒரு அந்த 2 என்று பார்ப்போம் என்று தீர்வு தேடி நான் கிழக்கில் இருக்கின்றேன். நான் என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். பாய்த்தோடு தெரியும், ஐயா படித்திருப்பார். அங்கு ஒரு வந்தார் சிரித்துக் கொண்டு, நான் தான் வீசி என்று வந்தார். உயர் பதவியிலே இருந்தவர் அந்த மண்ணை செக் பண்ற வாகனம், கிராமங்களுக்கு பிராந்தியங்களுக்கு என்ற வாகனம் காத்து போயிருந்தது ஒற்றை அடிக்கு. கோழி குஞ்சுகளை பொறிக்கிற இயந்திரம் அப்படியே தூசி பிடித்து ஒற்றையிலே கிடந்தது. அதற்காக வாங்கப்பட்ட பேரண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும், எல்லா முட்டைகளிலும் இருந்து குஞ்சுகளை பிரிக்க முடியாது. அங்கு இதற்காக கொள்வனை செய்யப்பட்ட பேரண்ட்ஸ் கோழி எல்லாம் விற்கப்பட்டது இறைச்சி கோழிகளாக அங்கு இருந்தவர். அதை பரிமாணம் செய்த அந்த அதிகாரி முகநூலிலே போடுகிறார் என்னவென்று நான் அதை சொல்லவில்லை. இப்படியானவர்கள் தானா வந்து இங்கு ஆட்சி செலுத்த போறார்கள், அல்லது மக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க போறார்கள் என்று மக்கள் சிந்திங்க. ஆகையால் இவர்களுக்கு அளிக்கப்பட ஒவ்வொரு வாக்கும் அநியாயம் என்பது இங்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். அடுத்தது சஜித் பிரேமதாசா. இவருக்கு இந்த தமிழரசு கட்சியிலே, எங்களுக்கு தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி அல்லது கஜேந்திரமா பல விமர்சனங்கள் இருக்கிறது. இருந்தாலும் முக்கியமாக தமிழரசு கட்சியிலே நேர்மையாக பொட்டி மாத்தாமல் மக்களுக்கு நேர்மையான விஷயங்களை சொல்ல தந்தை செல்வா அமிர்தலிங்கம் போன்றவரை யாரும் மறக்க முடியாது. இந்த அந்த வழிகளிலே வந்த யுத்தம் முடிந்த பின்னர் வந்து சம்பந்தனியாவின் தயவால் கட்சிக்குள்ளே வந்த சுமந்திரன் அவர்கள் சொல்றார், வவுனியாவிலே கூட்டத்தை நடத்திவிட்டு நாங்கள் சஜித் பிரேமதாசை ஆதரிப்போம். ஏனென்றால் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கடந்த காலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது உறுதியான தமிழருக்கு அதிகாரம் போயிருக்கலாம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இணைந்த வடகிழக்கிலே சமஷ்டி அடிப்படை நடத்திடுவார். அதை உங்களுடைய முகாமுக்களே சஜித் பிரேமதாசா அவர் ஒன்றாக பயணித்து கூவித்திருக்கிற ஹக்கிம் அதை ஏற்றுக்கொண்டாராம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் எல்லோரும் ஒரு டீலுக்கு வந்தீர்களா, அல்லது ஏதோ ஒரு சக்தி உங்களை வழிநடத்துகிறதா என்பதற்கு பதிலை சுமந்திரன் அவர்களா சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் சொன்னேன், அவர் எதையும் நேர்மையாக சொல்வது கிடையாது. இங்கே பரன் அவளை பற்றி அதிகமாக பேசிவிட்டார். அவரோட இணையனாக இங்கு இருக்கிறார். அவருக்கு என்ன புத்தி வந்தது தெரியாது. வேறுத்து முடியும் போய்த்து எங்களோடு ஒரு 2012ஆம் ஆண்டு வந்து இணையிருந்தார். பின்னர் கொஞ்ச காலம் காணாமல் போனார். அப்புறம் அப்படியே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தார், எம்பி ஆயினார். 2030ஆம் ஆண்டு அப்படி கொண்டு வருவோம் என்று சொன்னார் மட்டக்களப்பு மாவட்டத்தை. பிறகு விக்ரம் சிங் பேசினார். பிறகு நாள் ஜனாதிபதி செயலகத்தின் செயலாளர் சொன்னார், மந்திரித்துமா அப்பே சாணக்கிய மந்திரித்துமாட்ட ජනාධිපතිතුමා කිව්වා 400 මිලියන් වෙන් කරන්න ඕන විදිහට මට කිව්වා පුළුවන්ද? මම ඒක කරන්න පුළුවන්. අපේ எங்க நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமா இருந்தால் மாவட்டத்துக்கு காசு கொடுங்கள். அப்ப நான் மகிழ்ச்சி அடைந்தேன். சாலைக்கு நம்ம பாதையில வந்து மக்கள் பணி ஆகட்டுமே என்னடி ஓபன்றேன். அதுக்கு முன்னரும் ஒரு 50 மில்லியன் 5 கோடி ஒதுக்கப்பட்டது. எடுத்தார், மக்கள் பணி செய்தார். நிறைய பல பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கிறார். நல்லா. ஆனாலும் அங்கு ஜனாதிபதியை சந்தித்து அவர் கோரிக்கை பெற்றுக்கொண்ட நிதிக்கு அவர் கொடுத்த உத்தரவாதம் இல்லை. நான் சத்தம் போடாமல் இருப்பேன், நான் உங்களுக்கு வாக்களிப்பேன் என்று சொன்னார். ஆனால் பரன் சொல்றது போல முந்த நாளும் எங்களுடைய மாநகராட்சியினுடைய உறுப்பினர் இறந்த வீட்டிலே வந்து சொல்லியிருக்கிறார், நாங்கள் சஜித்துக்கு தான் பணியாற்றுகிறோம் என்று. இப்படி இரட்டை முகம் காட்ட முடியுமா? அல்லது நாங்கள் வெள்ளிக்கு தங்கம்
தேவைக்கு ஏற்றாற் போல வெள்ளியாக இருப்பதற்கிலே வெள்ளியாகவும் தங்கமாக இருப்பதற்கு முலாம் பூசுகிற அரசியலை நாங்கள் சொல்ல முடியுமா? ஆனால் நாங்கள் கடந்த 6ஆம் மாதம் 22ஆம் தேதி தமிழ் மக்கள் விடுதலை தலைமை காரியத்திலே இப்பொழுது இருக்கிற எங்களால் கொண்டு வரப்பட்ட பாராளுமன்றத்தில் நான் ஒரு வாக்களித்தேன். அவருக்கு நாங்கள் அழைத்து பேசினோம். சார், நீங்கள் வந்தால் கிழக்கு மாகாணத்துக்கு என்ன செய்வீர்கள் என்று கேட்டோம். பிள்ளையான், நான் ஒட்டுமொத்த நாட்டையும் கட்டியெழுப்புற பொழுதும் இந்த நாட்டிலே இருக்கிற வளங்களை பயன்படுத்துவேன். அதில் முக்கியமாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற கடலையும் நிலத்தையும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவேன். அதை ஒன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு டிஜிட்டலை பேஸ் பண்ணி அதை அபிவிருத்தி இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை பெருக்குவேன். கிழக்கு மாகாணத்தில் உள்ள தொழில்பாட்டையோடு மட்டக்களப்பை இணைப்பேன். அதிக தொழில் வாய்ப்புகளையும் பிராந்திய நலனை பிராந்திய ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தியையும் உயர்த்துவதற்கு நான் பெரும் பங்காற்றுவேன் என்று சொன்னார். முக்கியமாக நான் சொல்வது போல விரைவாக கிழக்கு மாகாண சபை தேர்தல் நடத்தி மாகாணங்களுக்கு அதிகாரம் தருவேன் என்று சொன்னார். ஆகையால் தான் நாங்கள் கடந்த 6ஆம் மாதம் 22ஆம் தேதி அறிவித்தோம் ரணில் விக்ரமசிங்கவுடைய வெற்றிக்காக பாடுபடுவோம் என்று. ஆகையால் தான் நான் மக்களிடம் சொல்லுவேன், நாங்கள் இருக்கிறோம். ஏற்கனவே இங்கு சொன்னது போல 2008ஆம் ஆண்டு மாகாண சபை முறைமை என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்த மக்களுக்கு அதை நாங்கள் தான் கொண்டு வந்து கொடுத்தோம். 1987ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தில் 89ஆம் ஆண்டு வரதாட்சி பெருமாள் விட்டு ஓடிய பின்னர் 20 வருடங்கள் அப்படியே துருப்படுத்தி போய் கிடந்தது. 2009ஆம் ஆண்டு நாங்கள் பொறுப்பேற்றோம். 2008ஆம் ஆண்டு 2012ஆம் ஆண்டு எங்களை கையிலிருந்து கைமாறியது. ஆனாலும் இதே ஜனாதிபதி பிரதமராக இருந்த காலத்தில் மைத்திரிபால சிறிசேனா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் என்னை சிறையில் அடைத்தார்கள். அப்பொழுது நான் மாகாண உறுப்பினர் 2014ஆம் ஆண்டு இதே சுமந்திர. அதனால் தான் அவரை சொல்லுகிறேன், அவர் அயோக்கியர். அவர் தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே அவருக்கு தெரியாத சட்டம் இல்லை. ஒவ்வொரு நாளும் சட்டத்துறையால் 40-50 பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுத்து அவர் உழைக்கிற பணம் நாளைக்கு 10 லட்சம் அல்ல 20 லட்சம் திட்டமிட்டு சட்டையை மேதாவி என்ற கலக்கணத்தை வைத்துக் கொண்டு வேண்டுமென்றே அந்த மாகாண சட்டத்தை இருட்டடிப்பிக்கிறது பின்னே சொல்கிறார். அதனால் தான் மாகாண சபை தேர்தல் இன்று வரை நடத்தப்படவில்லை. ஏன்? யாழ்ப்பாணத்தில் இருந்து வெட்டுக்குத்து அந்நேரம் இருந்த போட்டியும் பிரச்சனைகளும் விக்னேஸ்வரன் மீண்டும் யாழ்ப்பாணத்திலே போட்டியிட்டால் முதலமைச்சர் அவர்தான் தமிழக கட்சியிலிருந்து வழங்கி விடுவார். அப்படி வழங்கிவிட்டால் அங்கு வடவதில் இன்னொரு தலைவர் உருவாகி விடுவார். சுமந்திரனுக்கு சீட் இல்லாமல் போய்விடும் என்பதற்காக சதி செய்தார். அதுக்காக ஒட்டுமொத்தமாக எத்தனையோ உயிர்களை இழந்து எத்தனையோ போராட்டங்களை செய்து எத்தனையோ இன்றும் தாய்மார்கள் வீடுகளிலே உன்னிச்சையில் என்னுடைய மகன் இருந்தான், காட்டிலே இருந்தான், இந்தியாவிலே இருந்தான், அங்கு பயிற்சி எடுத்தான், விடுதலை போராட்டத்துக்கு சென்றான், அது நாங்கள் சென்றோம் என்பதற்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆக கையிலே மிஞ்சிருந்த ஒரே ஒரு அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாகாண சபையை இல்லாமல் செய்த சதிகார கும்பல் அந்த கும்பல். ஆகையால் இவர்கள் எல்லாம் சஜித்தோடு இருக்கிற பொழுதோ நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், கிழக்கு மாகாணத்துக்கு இவர்களுடைய பேச்சு சரிவர போவதும் கிடையாது. பாவம் கஜேந்திரகுமார் ஒருத்தருக்கு வாக்களிக்கவில்லை என்றார். காரணத்தை விட்டு விட்டார். யாருக்கும் வாக்களிக்க கூடாத நிலைப்பாட்டில் இருக்கிறார் அந்த கும்பல். அதிலே பாவம் அரியந்திரம் ஐயா மாட்டி விட்டார். அதிலும் இந்த தேர்தல் முடிந்து 22ஆம் தேதி சொல்வார்கள், நாங்கள் சங்கு சின்னத்திலே ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு மட்டக்களப்பாலை போட்டோம், அவருடைய சேத்திரம் என்னவை காரணமாக நாங்கள் தோற்று விட்டோம் என்று செய்தி வரும். கடைசியிலே வெல்லப் போவதே வெளிநாடுகளில் இருந்து பணம் வாங்கி பொக்கெட்டுக்குள்ளே போட்டவர்களும் அதிலே கொஞ்சத்தை எடுத்து 2 பேங்க் விட்டு 2 பிள்ளைகளுக்கு பிளேண்டி வாங்கி முட்டதான் மிச்சம். சில நேரம் அவர் வயசுக்கு நடந்து கலஞ்சி அவர் சுகரறி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஒன்றுமே இல்லாமல் சைவரில் நிற்க போறது. ஆனாலும் நான் இந்த அரசியல் தலைவருக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணத்தின் அதிகாரத்தையும் கைப்பற்றி ஜனாதிபதி ஆகிற பொழுது அவர்கள் நிறைவேற்று துறையில் இருக்கிற அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அவரை கொண்டு விரைவாக கிழக்கு மாகாண சபையை நாங்கள் கைப்பற்ற வேண்டும். பாராளுமன்ற தேர்தலிலும் நாங்கள் பெரும் கூட்டணி அமைக்க வேண்டும்.
அதற்கான ஒரு முன் ஆயத்தமாகத்தான் நான் பார்க்கிறேன். அம்பாறையிலே நடந்த கூட்டத்திலே முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினராக இருந்த சந்திரகாந்தன் சந்திரகாந்தன் அவர்களை வந்தார். இபிடிபியிலே கேட்டு பார்லமெண்ட் சங்கரம் வந்தார். இன்னொரு 2-3 மாகாண உறுப்பினர்கள் வந்தார்கள். இவர்களை எல்லாம் இணைத்து ஒரு கூட்டமைப்பாக அமைக்க முடியுமா என்று சிந்திக்கிறோம். ஆகையால் தான் என்னுடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற அரசியல் பிரமுகர்கள் கேட்கிறேன். ஏன் அரியந்திரன் ஐயாவிடம் சொல்கிறேன், அனைத்து தமிழக கட்சி ஒதுக்கி தள்ளி அல்லது மிக அண்மையில் நடந்த மட்டக்களப்பு வவுனியா கூட்டத்திலே வாயை பொத்துக்கள் என்று சொன்ன சில அரசியல் பிரமுகர்களை சொல்கிறேன், பாருங்கள், நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பொதுவான வேலை திட்டத்துக்கு செல்வோம். எல்லோரும் ஒன்றாக இணைந்து எங்களுடைய மக்களுக்கு பணியாற்றுவோம், எங்களுடைய மக்களுக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்போம். அதை செய்யாமல் மீண்டும் மீண்டும் இந்த வடபகுதி தலைவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். மட்டக்களப்புக்கு ஒரு மாண்பு இருக்கிறது, மட்டக்களப்புக்கு வழிகாட்டிய பல தலைவர்கள் இருக்கிறார்கள். நான் அந்த ஜனாதிபதிக்கு முன்னிலை சொன்னேன். 1940ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தருடைய உந்துதலிலும் பின்னே இருந்த ஆலோசனை அடிப்படையிலே நல்லையா மாசம் 1953ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த மண்ணிலே பல விஷயங்களை செய்து முடித்திருக்கிறார். மட்டக்களப்பு வைத்தியசாலையை கட்டியவர் யார்? நல்லையா மாஸ்டர் சொல்வார்கள். சந்திவழி வைத்தியசாலையை கட்டியவர் யார்? நல்லையா மாஸ்டர். டவுனியோடைய கண்ணங்கரா அவர்கள் இந்த நாட்டிலே இலவச கல்வி முறையை கொண்டு போது எல்லோரும் படித்து விட்டால் எல்லோரும் சட்டம் பேசுவார்கள், சட்டம் பேசுகிற கும்பர்கள் வலுப்பெற்று விடும் என்று இப்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துறை அப்பனார் ஜிஜி பொன்னம்பலம் பார்லமெண்டத்திலே சொல்லப்படுதும் அதற்கு எதிராக குரல் கொடுத்த நல்லையா மாஸ்டர் போன்றவர்கள் கொண்டு வந்ததுதான் வந்தாரமுலை மகா வித்தியாலயம். முதலாவது இலவச கல்வி முறையை அமலாக்கிய பாடசாலை அதுதான் இப்பொழுது கிழக்கு பல்கலைக்கழகமாக இருக்கிறது. அந்த பாடசாலை மாறி சித்தாண்டிலே MMBA இருக்கிறது. அதனுடைய அதிபராகத்தான் மிக நீண்ட காலம் அதிபராக பஞ்சலிங்கம் ஐயா இருந்தார். ஏனால் குறிப்பிடுகிறார், இந்த காலத்திலே இதே யாழ்ப்பாண தலைவர்கள் தமிழர்கள் தனியாக வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழ் தேசியம் பற்றி பேசுகிறார்கள், தனி நாடு பற்றி பேசியிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் அது கிடைக்கவில்லை. அதன் பின்னரும் தேவநாயம் போன்றவர்கள் பணியாற்றினார். அதற்கு பின்னர் 30 வருட காலங்கள் இந்த மண் அழிவிலே கிடந்தது. ஆங்காங்கே வெற்றி சட்டங்களும் துப்பாக்கி சூடுகளும் இரத்தமும் சதையுமாக புண்ணங்களாக இந்த மண் அழிந்தது. பின்னர் இவற்றையெல்லாம் பொறுக்க முடியாது, மீண்டும் மீண்டும் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போய் அழிய முடியாது என்று தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அமைப்பு உடைந்ததோடு நாங்கள் வெளியேறி வந்து தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி ஆரம்பித்தோம். அதற்கு பின்னர் தான் 2008ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான் மாநகர சபையில் ஒன்று இருக்கிறது, மேயர் ஒரு பதவி இருக்கிறது. இந்த மேயர் பதவி ஒன்று இருந்தால் தான் வடிகானை செய்ய முடியும், மின்சாரங்களை வழங்க முடியும், ஆட்டோபாக்கை ஒழுங்குபடுத்த முடியும் என்று பல பணிகளை நாங்கள் தான் செய்தோம். அதற்கு பின்னர் முதலமைச்சர் பதவி வந்தது. ஏன் அதை சொன்னால் இவற்றையெல்லாம் இந்த மக்கள் மறக்கக்கூடாது. அதிகாரமற்ற கடந்த காலங்களிலே தான் எங்களுடைய எல்லா விதமான நிர்வாக பிரச்சனைகளும் இன்னும் ஒரு போட்டி அரசியல் சமூகத்தால் கைமாற்றம் செய்யப்பட்டது. அந்த கைமாற்றத்தின் இயலாமை காரணமாக இப்பொழுதும் எங்களை அடித்து விட்டால் மீண்டும் எதிர்கட்சியிலே போய் அவர்கள் அவை இருப்பார்கள், வாக்களித்து ஆணையை கொடுத்து விட்டு பிள்ளையானவர்கள் அல்லது தமிழக அகற்றிவிட்டால் நாங்கள் தான் கிழக்கின் ஆட்சியாளர்கள் எல்லாவற்றையும் தீர்மானிக்க முடியும் என்கிற சதியோடு தான் சில தலைவர்கள் சஜித் பிரேமதாசன் போன்றவர்கள் ஆதரிக்கிறார்கள். ரத்தம் சூடாகிற பொழுது மூளையும் சூடாகும். ஜேபி பற்றி இப்பொழுது மறைந்து மக்கள் சக்தியாக வருகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, நான் திருநெல்வேலியிலே முதலாவது கன்னிவெடி தாக்குதலே படை வீரர்கள் கொல்லப்பட்ட பொழுதோ ஜேஆர் ஜெயவர்தன அரசாங்கம் அந்த கொடிகளை அடக்கம் செய்வதற்கு கொழும்புக்கு கொண்டு வருகிறது. அந்த உடலங்களை அடக்க கூடாது என்று ஊர்வலத்தை சிங்கள காணைகள் செய்கிறார்கள். அந்த சிங்கள காணைகள் என்று சொல்லுவது யார்? இதே ஏபினர்,
இதே கில்வின் சில்வா இப்பொழுதும் புகைப்படம் இருக்கிறது. கில்வின் சில்வா ஏன் நான் சொல்லுவேன் என்றால் ஏவிபி என்கிற அமைப்பை இடதுசாரி கொள்கையை சைனாவோடு சேர்ந்து கொண்டு வந்தவர் சண்முகதாசன். சண்முகதாசன் தமிழரோடு இனத்துவசம் பேசி பிரிந்து சென்ற ஒரு அமைப்பு தான் இந்த ஜேவிபி. இதே ஜேவிபியினர் முழுக்க முழுக்க இப்பொழுதும் அறகலை போராட்டத்தை பயன்படுத்தி பார்லமெண்டத்துக்கு நெருப்பு வைத்து வீதியிலே புலனுவை பார்லமெண்ட் அடித்து கொண்டவர்கள் வெறி பிடித்து அவர்கள் எப்படி ஆட்சியை பிடிக்க சின்ன இலக்குகளை இலவச கல்வியேற்று போகும் அதோட மூலச்செலவு செய்து கொண்டு வந்து தமிழர்களுக்கு முடிவு பெற்றுக் கொடுப்பார்களா என்றெல்லாம் சிந்திக்க வேண்டும். ஆக இந்த மாகாணத்தின் தலைவிதி மாத்திரமல்ல ஒட்டுமொத்த நாட்டின் தலைவிதியை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வயதானவர் முயந்தவர் என்று சொல்லி பயனில்லை. அவருடைய மூளை பயனுள்ளதா என்று பார்க்க வேண்டும். இந்த நாடு கடந்த 6 மாதத்துக்குள்ளே சுற்றுலாத்துறையிலே கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் USD பெற்றிருக்கிறது. அதில் எங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி ஊடாகவும் கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் இலங்கை ரூபாவை வரியாக ஈட்டிருக்கிறது. இவையெல்லாம் ஈட்டாமல் போனால் இந்த நாடு சரியான இடத்தை அடைய முடியாது. இவையெல்லாம் இன்னும் கூடி செல்கிற பொழுது அடுத்த ஆண்டிலே மக்களுக்கான வாழ்வாதார திட்டங்களும் பொருளாதார திட்டங்களும் நிச்சயமாக கொண்டு வரப்படும். அரசு உத்தியோகத்திற்கு சம்பள உயர்வு வழங்கப்படும். இல்லாமல் இன்னும் ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டால் இந்த நாடு எங்கு போய் செல்லும், எங்கு விழும். ஆகையால் நாடு ஒன்று இருந்தால் அந்த நாட்டின் தலைவர் சரியாக இருந்தால் அவருடைய அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தினால் அவர் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை வகுத்துக் கொண்டால் இந்த நாடு மேம்படும். அவருக்கு தனிப்பட்ட ஆர்வம் இல்லை. கடந்த கால ஆட்சியாளர் போல அவருடைய பிள்ளைகள் ஆட்சிக்கு வரப்போது கிடையாது. அடுத்த 5 ஆண்டிலே அவர் ஒரு திட்டங்களை சரியாக பயன்படுத்தி எங்களுடைய பிள்ளைகள் நன்மை அடைய வேண்டும், எங்களுடைய மண் முளிர வேண்டும். இந்த கூலாவடி பிரதேசத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளே ஒரு வடிகால் திட்டம், உங்களுடைய கிச்சனில் வருகிற கழிவுகளை ஆற்றுவதற்கான திட்டம், ஏன் ஆட்டோக்காரர்களுக்கு அவர்கள் இணையிலிருந்து அவருடைய ஆட்டை ஓட்டுவதற்கும் அதுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட திட்டம், இங்க இருக்கிற வீடற்றவர்களுக்கு காணியற்றவர்களுக்கு மாடி வீட்டு திட்டம், குடிசை வீடுகளை கல்குடாக திட்டம் கொண்டு வருவோம், செய்வோம். ஓஎல் பாஸ் பண்ண முடியாமல் என்று அலறிருக்கிற இளைஞர் யோஜனைக்கான வேலை திட்டம் செய்ய வேண்டும் அடுத்த 5 ஆண்டிலே. இப்பொழுது நம்ம மக்கள் நம்பிக்கையிலிருந்து வெளிநாடு ஓடுகிறார்கள். எத்தனை காலம் ஓடுவது இந்த நாட்டை விட்டு? ஓடி ஓடி இன்று கிழக்கு மாகாணம் கல்தோன்றா முன்தோன்றா காலத்திலே மூத்த குடி தமிழ்குடி என்று 3000-4000 ஆண்டுகள் பரம்பரையாக வாழ்ந்த நாங்கள் இன்று அருகி போயிடமே யார் காப்பாற்றுவது? ஆகையால் தான் சொல்கிறோம், இது ஒரு ஜனாதிபதி தேர்தலாக பார்க்க வேண்டாம், இது மிக பெரும் ஒரு போராக பாருங்கள், வாக்கு போர். இந்த போரை சரியாக திட்டமிட்டு நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். இந்த வெற்றி தான் ஒட்டுமொத்த கிழக்கு மாகாண நாட்டையும் விழுத வைக்கும் எளிய இது மாறி நடந்துவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய கவலை. ஆகையால் நாங்கள் தளரவில்லை. நாட்டினுடைய எல்லா பகுதியிலும் வந்த செய்திகளின் படி நிச்சயமாக 22ஆம் ஆண்டு அதிகாலையிலே படி சட்டம் கேட்கும். ரணில் விக்ரமசிங்க வெற்றியவார். அந்த அடிப்படையில் வீடுகளில் இருந்து அல்லது குழப்பங்களோடு இருக்கிற அல்லது ஆங்காங்கே சின்ன கூட்டங்களை நடத்தி அல்லது முகநூலில் வந்து குழப்பத்தோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லுகிற செய்திதான் நிச்சயமாக இந்த சிலிண்டர் சின்னம் வெற்றி வரும். கேஸ் சிலிண்டர் வெற்றி என்பது ரணில் விக்ரமசிங்கவுடைய தனிப்பட்ட வெற்றி அல்ல, உங்களுடைய வெற்றி, எங்களுடைய வெற்றி, கிழக்கு மாகாண மக்களுடைய வெற்றி. ஆகையால் தான் அன்பார்ந்த வாக்காளர்களே 39 பேர் போட்டியிட்டார்கள். நான் முன்னணியில் இருக்கிறவர்களை பற்றி பேசிவிட்டேன். இருந்தாலும் தேர்தல் வாக்குச்சீட்டிலே நீங்கள் வாக்களிப்பு நீங்கள் சொல்லும் பொழுது 2 அடிக்கு மேல் நீளமான வாக்குச்சீட்டு இருக்க முடியும். அதிலே கீழ்ப்பகுதியில் இருந்து உண்டியலும் கத்திரிக்கோளுக்கு மேலேதான் கேஸ் சிலிண்டர் இருக்கிறது. இந்த கேஸ் சிலிண்டருக்கு நேரே புல்லடி இடுவதுதான் முக்கியம். அந்த புல்லடி தான் நான் இங்கு குறிப்பிட்ட அனைத்து விடயங்களுக்கு தீர்வாக அமையும் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகையால் ஒரு பொறுப்பு மிக்க மக்களாக ஒரு பிராந்தியத்தின் நலனையும் இந்த பிராந்தியத்தின் ஆட்சியையும் பிராந்தியத்தின் நிர்வாகத்தையும் தொடர்ந்தும் கட்டுப்படுத்தி இந்த மக்களுக்கு
யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து தலைவர்கள் சொல்லி ஏமாற்றி போறதை நாங்கள் பட்டறிந்த பாடத்திலிருந்து கற்று தெளிந்த மக்களாக ஒரு உறுதியான அரசியல் ஏற்பாட்டோடு இருக்கிற ஒரு உறுதியான இயக்கத்தின் கதைகளுக்காகவும் கொள்கைகளுக்காகவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஆக ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு